நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அசுரத்தனமாக உள்ளது. எப்படி என்று பார்ப்போம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பணபலம் மற்றும் ஆட்சி அதிகாரம் இல்லாமலும் மற்றும் கடைசி நேரம் வரை சின்னம் ஒதுக்கப்படாமலும் நாம் தமிழரின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் முடியவில்லை. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கு 16,45,200 விட 2 மடங்கு அதிகமாக பெற்று சுமார் 35,57,000 வாக்குகள், அதாவது 8.22% வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு மக்கள் 2 விதமாக வாக்கு செலுத்துவார்கள். அதில் நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி மீதான வெறுப்பு மற்றும் பயத்தின் காரணமாக காங்கிரசுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையேயான போட்டிதான் நடைபெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே 2026 அரியணை நாம் தமிழருக்கு, வெல்வது நிச்சயம், வெற்றி உறுதி என்ற முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி தமிழகத்தை மீண்டெடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை.